ஹலோ மகள்ஸ், நான் உங்கள் ஜிபிஏ. அதாவது நம்ம ஒரு வழியாக மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. வில்லேஜை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பக்கத்துலேயே வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஸ்பாட்டை ஒன்று தேடினேன். சுற்றி மலையாக தான் இருந்தது, எங்கிட்டு பார்த்தாலும் ஒரே மலையாக தான் இருக்குது. அந்த சைடு பார்த்தாலும் மலையாக தான் இருக்குது, இந்த சைடு பார்த்தாலும் மலையாக தான் இருக்குது. இங்கே சூரியனையே க்யூப் சைஸில் தந்து வச்சுருக்கானுங்க, ஏன்னு தெரில. நான் மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் ஆரம்பித்து ஒரு நாள் முடிய போது நான் அந்த வில்லேஜ் பக்கத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இருங்க, இந்த சூரியன் வந்துட்டு கீழே போகுது. சார் போயிட்டு வாங்க சார், பை பை சார். ஏன் நான் பெட்டு பக்கத்தில் நிற்கிறேன்னா அது எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு வாட்டி நான் விளாட சொல்ல பச்சை மண்டையனு வந்து வச்சு செஞ்சானுங்க. அதிலேருந்து திருந்திட்டேன். இதுமாரி பெட்டு பக்கத்துலேயே நம்ம இருக்கணும், என்ன நடந்தாலும் சரி பெட்டை விட்டு மட்டும் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே வந்துட்டேன். இப்பொழுது நாம் இங்கே செல்ல உள்ளோம் என்றால் வீடு கட்டுவதற்கு ஒரு பக்காவான ஸ்பாட்டை தேடி தான் செல்ல கொண்டு இருக்கிறோம். என்ன நம்மளுக்கு இன்றைக்கி தமிழ் எவ்வளோ ஜெர்க்கு விடுது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த வில்லேஜில் போயிட்டு ஒரு ரைடு விட்டுட்டு நம்ம வெளில வரலாம். ஏன்னா இப்போ ஃபுட்டு லெவலை பார்த்தீங்கனாலே தெரியும், பல பேர்கிட்ட செருப்படி வாங்கிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். பரவாயில்ல, இந்த வில்லேஜ் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உள்ளே என்னென்ன லூட்லாம் இருக்குதுன்னு தெரியல. இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. சூப்பர். ஃபஸ்ட்டு வீடு எப்பயுமே அந்த மாதிரி தான் இருக்கும். இது ராசியான வீடு போல இருக்குது. தொடடா கைப்புள்ள. சூப்பர். இப்போ இந்த வீட்டுக்குள்ளேயும் எவனும் இல்லை. சரி, இந்த வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு லூட்டாக தாக்கடா. இதை மாதிரி தேடி அலையோ. இன்னும் இவன் ஜிம்னாஸ்டிக்கில் காமி. ஐயோ, கீழே விழுந்து ஹார்ட்டு தான் போகுது. ஆனால் ஓஎம்ஜி, இது என்னமோ சொல்லுவாங்க, என்சாய்மெண்ட் டேபிளோ என்னமோ சொல்லுவாங்க. நல்லா இருக்கு, சூப்பர், வேறு மாதிரி. இது எனக்கு கேவ மாதிரி போகுது. பரவாயில்ல, இந்த வீட்டை நல்லா தான் கட்டி வச்சுருக்கானுங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா. சரி, ஓகே. இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஏட்டா என் தலையெழுத்து அப்படியா? எதுவுமே இருக்க மாட்டேங்குது. நான் போகிற எல்லா இடத்துலையும் எதுவுமே இருக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே, இதாச்சும் கிடச்சிது. எட்ரா வைக்கோல. அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போது சாப்பாடுக்கு ஒரு வழி கிடச்சிருச்சு. அயன்கோலம் சார், வணக்கம். இந்த வீட்டுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே என்னமோ இருக்குது, அது என்னன்னே தெரில. சரி, ஓகே. இங்கே 2 வீடு இருக்குது, போய் நோட்டம் விட்ருவோம். இங்கேயும் ஒன்றும் இல்லை. இதுவும் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. மேலே 2 வீடு இருக்குது, அங்கேயும் போய் ரூட்டு விட்ருவோம். யாரா நீ? ஒரு பெரிய மனுஷன் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். நான் ஸ்கோர்க்காக அதை போயிட்டுருக்கேன். கடைசியில் அந்த வில்லேஜில் எதுவுமே இல்லை. அதுதான் நிஜம். இங்கே ஒன்றுமே வச்சுக்க மாட்றானுங்க. இந்த இடம் நல்லா இருக்குது. நான் இந்த இடத்துல வீடு கட்டிக்கலான்னு இருக்கேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்பாட்டில் வந்துட்டு வீடு வந்துட்டு நம்ம எப்படி கட்டணும், அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சும்மா டீட்டெயிலாக போட்டு வைக்கிறேன். பக்கத்துலேயே ஆனால் ஜங்கிள்லாம் இருக்குது காய்ஸ். அதுதான் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. ஜங்கிள் இருக்குது. அண்ணான் சைடில் வேறு ஏதோ ஒரு பயம் இருக்குது. வாட்டர் ரிசோர்ஸுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அக்வா பயமுக்கு தான் போகணுன்னு நினைக்கிறேன். அது எங்கே இருக்குதுன்னு தெரில. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், நம்ம இந்த இடத்துல இருக்க சொல்ல டே டைமில் இந்த மாதிரி க்ரீப்பர் ஸ்பேன் ஆகுமா? எனக்கு பார்த்தா ஒரு பெரிய டவுட்டு. க்ரீப்பர் எப்படி டே டைமில் ஸ்பேன் ஆகுது? ராத்திரி டைமில் ஸ்பேன் ஆகி நான் பார்த்துருக்கேன். இது மார்னிங்கில் ஸ்பான் ஆகி நிற்கிது, எரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது என்ன கதைன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க காய்ஸ்.